பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். தப்பிக்கொள்வதற்கான ஒரே வழி. நெடுஞ்சாலை துறையைச் சேர்ந்த ஒரு குழுவினர் ஒரு கிராம பகுதியில் புறவழிச்சாலை ஒன்றினை அமைப்பதற்காக அந்த பகுதியில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டிருந்தனர். அப்போது அந்த குழுவின் மேற்பார்வையாளர் ஒரு குறிப்பிட்ட மரத்தில் ஒரு பறவையானது கூடு கட்டி இருந்ததையும் அது அக்கூட்டினுள் இருந்த தன் சின்னஞ்சிறு குஞ்சுகளுக்கு இரை கொண்டு வந்து கொண்டிருந்ததையும் கண்டார். எனவே அவர் அந்த மரத்தின் மேல் ஒரு அடையாள குறியிட்டு அதனை அப்போது வெட்ட வேண்டாம் என்று தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்டார். சில வாரங்களுக்கு பின்னர் தாய்ப்பறவை அங்கு இல்லாத வேளையில் அவர் தன் பணியாட்களில் ஒருவனை அம்மரத்தின் மேல் ஏறப் பண்ணி அக்கூட்டினுள் இருந்த குஞ்சுகள் பறந்து சென்று விட்டனவா என்று பார்க்கும்படி செய்தார். அவன் பார்த்தபோது அக்கூட்டில் குஞ்சுகள் இல்லை. அவை பறக்க பழகி பறந்து சென்று விட்டிருந்தன. இவ்வாறு அவை பறந்து சென்று விட்டன என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் அவர் அம்மரத்தை வெட்டும்படி தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்டார். மரம் கீழே சாய்ந்தபோது அப்பறவை கூடும் கீழே விழுந்ததுடன் தாய்ப்பறவை கூடு கட்டும்படி உபயோகப்படுத்தியிருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து சிதறின. அப்பறவை பல குச்சிகளுக்கும் மற்றும் இறகுகள், நூல்கள் போன்ற மிருதுவான பொருட்களுக்கும் உட்புறத்தில் சில காகித துண்டுகளை வைத்து தன் கூட்டை கட்டி இருந்தது. அக்காகித துண்டுகளுள் ஒன்றில், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், 1 பேதுரு 5:7 என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. தாய்ப்பறவை அக்காகித துண்டில் எழுதப்பட்டிருந்ததின் அர்த்தத்தை அறியாததாகவே அதை தன் கூட்டில் வைத்து தன் குஞ்சுகளை அதன் மேல் இளைப்பாற செய்திருந்த போதிலும் ஆகாயத்து பறவைகளையும் காக்கிற தேவன் அவற்றுக்கு வரவிருந்த ஆபத்தினின்று அவற்றை நேர்த்தியாக பாதுகாத்திருந்தார். தேவ பிள்ளையே, சத்துவமற்ற அச்சின்னஞ்சிறு பறவை குஞ்சுகளை பற்றி தேவன் இவ்வளவாக கரிசனையுள்ளவராக இருந்திருப்பாராயின் அவருடைய பிள்ளையாயிருக்கிற உன்னை குறித்து அவர் எவ்வளவு அதிக கரிசனை உள்ளவராக இருப்பார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15 என்று அவர்தாமே வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 40:17 என்று தாவீது கூறுகிறவாறு உன்னை தீமையை நின்று தப்புவித்து காக்கும்படி உன் தேவன் உன்மேல் நினைவாயிருக்கிறார் என்பதை நீ மறவாதே. இவ்வுலகமானது ஒரு பேரழிவை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. அண்ட சராசரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டு அவரது வார்த்தையினாலேயே இம்மட்டும் தாங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், அன்று அவர் கட்டளையிட அவரது வார்த்தையினாலேயே அவை யாவும் அக்கினிக்கு இரையாகும். எபிரெயர் 1:3, 2 பேதுரு 3:5-7. அந்த நாள் மிகவும் நெருங்கி இருக்கிறது. ஆயினும் நம்முடையவர்களை அறிந்திருக்கிற தேவன் யோவான் 10:15-27, 2 தீமோத்தேயு 2:19 அவர்களை பாதுகாக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:9 என எழுதப்பட்டுள்ளதே. உலகளாவிய பேராபத்து இப்பூமியின் மேல் வரும்போது அவருடையவர்கள் அதற்கு முன்னதாகவே அவரது இரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பார்கள். பூர்வ நாட்களில் சம்பவித்தவை இவ்வுண்மைக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கின்றன. அவபக்தியுள்ளவர்களால் நிறைந்திருந்த பூர்வ உலகத்தின் மேல் தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணிய போது அவர்கள் மத்தியில் தமது எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்த நீதிமானாகிய நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அப்பேரழிவினின்று தப்புவித்தார். ஆதியாகமம் 7:7-17, எபிரெயர் 11:7,
சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களில் இருந்தவர்களின் பாவம் கொடிதாய் இருந்ததன் நிமித்தம் அவர் வானத்தில் இருந்து அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணி அப்பட்டணங்களை கவிழ்த்து போட சித்தங்கொண்ட போது அவர் தம்முடைய தூதர்கள் இருவரை அங்கு அனுப்பி நீதிமானாகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவ்விடத்தில் இருந்து வெளியேற பண்ணி அவர்களை அந்த அழிவினின்று தப்புவித்து பாதுகாத்தார். அவன் லோத்தை நோக்கி, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆதியாகமம் 19:22 என்று கூறி அவர் பாதுகாப்பான இடத்தை சென்றடையும் வரை அப்பட்டணங்களின் மேல் அக்னியை வருஷிக்க பண்ணாமல் காத்திருந்தார். வாலிபனே, இவ்வுலகமும் அதன் சகல தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் மாந்தருக்கு பாதுகாப்பானதொரு வாழ்க்கையை வாக்கு பண்ணுவதாக தோன்றினாலும் உலகின் சூழ்நிலைகள் யாவும் சடுதியாக மாறிப்போகும். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 5:3 என்று திருவசனம் கூறுகிறதன்றோ? இப்பூமியானது பாதுகாப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய உலகின் கொடிய சம்பவங்களும் இயற்கையின் சீற்றங்களும் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. உலக தலைவர்கள் தேசங்களுக்கிடையே சமாதானத்தை உண்டு பண்ண வழியறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றனர். உலகிற்கு பேராபத்து கிட்டியிருக்கிறது என்பதை இவைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ரகசிய வருகையில் அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் பூமியில் குடியிருக்கிற அனைவருக்கும் இடுக்கணும் தத்தளிப்புமே உண்டாயிருக்கும். 1 கொரிந்தியர் 15:23, லூக்கா 21:23 முதல் 36. அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை இப்போது தடை பண்ணிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் 2 தெசலோனிக்கேயர் 2:6-7 ஜெயங்கொண்டவர்களுடனே கிறிஸ்துவின் நாளில் இப்பூமியில் நின்று நீக்கப்பட்டு விடுவார். அது முதல் இவ்வுலகம் அந்தி கிறிஸ்துவின் சர்வாதிகார ஆட்சிக்குள் கடந்து போகும். அந்நாட்களில் பூமியில் எங்கும் சமாதானம் இராது. அதை தொடர்ந்து தேவ நியாய தீர்ப்பு இப்பூமியின் மேல் சொரியப்படும். ஆனால் அவரிடத்திற்கு பறந்து சென்று விட்ட அவருடைய பரிசுத்தவான்களோ நித்திய இளைப்பாறுதலை அனுபவித்துக் கொண்டிருப்பர். ஏசாயா 26:20-57:2. ஆகவே கிறிஸ்துவின் நாளில் நீ பறந்து செல்வதை தவிர வரவிருக்கிற உலகளாவிய பேராபத்துகளுக்கு நீ தப்பிக்கொள்வதற்கான வழி வேறேதும் இல்லை. ஒரு பறவையினால் நடக்கவும் முடியும், பறக்கவும் முடியும். அது நடந்து சென்று கொண்டிருக்குமாயின் மிக சிறிதளவு தூரத்தையே அதனால் கடந்து செல்ல இயலும். மாறாக அது பறந்து செல்லுமாயின் வெகு தூரத்தை அது கடந்து சென்றுவிடும். கடல்களையும் மலைகளையும் கூட கடந்து செல்லும் பறவைகள் உண்டே. ஆவிக்குரிய விஷயங்களில் நீ தீவிரித்து முன் செல்ல வேண்டிய இக்கடைசி நாட்களில் நீ மெத்தனமாயிருப்பாயாகில் நீயும் உலகத்தோடு வாரிக்கொள்ளப்பட நேரிடும். ஆகவே தங்கள் பல கணித்வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போல ஏசாயா 60:8 இவ்வுலகில் இனி சம்பவிக்கப் போகிறவைகளுக்கெல்லாம் தப்பிக்கொள்ளும்படி நீ பறந்து செல்லும்படியாக விழிப்புணர்வடைவாயாக. கிறிஸ்துவின் நாளில் நாம் பறந்து செல்வது எப்படி? எனக்கு புறாவைப் போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். சங்கீதம் 55:6 என்று தாவீது கூறுகிறான். கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் இப்பூமியில் நின்று நாம் பறந்து சென்று இப்பூமியின் மேல் இனி வரவிருக்கிற ஆபத்துக்களுக்கு தப்பிக்கொள்ளும்படி அச்சின்னஞ்சிறு பறவைகள் பறக்க பழகிக் கொண்டது போல நம் அணுதின ஜீவியத்தில் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக பறக்க பழகியிருக்க வேண்டும். நம் ஜீவியத்தில் நாம் ஆவிக்குரிய உன்னதங்களுக்கு பறந்துயரும்படி உபயோகிப்பதற்காக தேவன் நமக்கு 2 செட்டைகளை தந்திருக்கிறார். அவை ஜெபமும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தலும் ஆகும். இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21:36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் நீங்கள் அறியாதபடியால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
மார்கோ 13:32-33 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புக்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 4:7 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசையர் 4:2 என்று திருவசனம் கூறுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியின் மீதிருந்த கிருபாசனத்தின் மேல் அதனுடன் ஏக வேளையாய் செய்யப்பட்டிருந்த 2 கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்திருந்தன என நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 37:6-9. இது நாம் கர்த்தருடைய இரகசிய வருகையில் இமைப்பொழுதில் பறந்து செல்லத்தக்க தான ஆயத்த நிலையிலேயே எப்போதும் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஜெபமும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரத்தலும் ஆகிய செட்டைகள் நம் ஜீவியத்தில் உயர விரிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே நாம் கர்த்தருடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பூமியின் மேல் வரவிருக்கும் ஆபத்து காலத்திற்கு தப்பிக்கொள்ள இயலும். மேலும் கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற துன்பங்களை நாம் பொறுமையுடன் சகித்து அவரது வசனத்தின்படியே ஜீவிக்க கவனமுள்ளவர்களாயிருப்போமாயின் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:10-11, அதாவது உபத்திரவ காலத்திற்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். நம்மை சுற்றிலும் அநியாயமும் அசுத்தமும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்நாட்களில் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 என்ற தேவ எச்சரிப்பின் சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. ஆகவே அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கும்படி அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோமாக. அன்றியும் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் கண்ணியை போல வரவிருக்கிற சோதனை காலத்திற்குள் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதவாறு நாம் எச்சரிக்கையாயிருப்போமாக. லூக்கா 21:34-35. அவ்வாறாயின் கிறிஸ்துவின் நாளில் கண்ணிமை பொழுதினில் நாம் அவரிடத்திற்கு பறந்து சென்று விடலாம். மேற்கூறப்பட்டுள்ள சம்பவத்தில் மரம் சாய்ந்தபோது பறவை குஞ்சுகளின் அடைக்கலமாயிருந்த கூடு சிதறி போனது போல உலகம் நிலைகுலைந்து போகும்போது மாந்தரின் நம்பிக்கைகள் யாவும் அற்றுப்போம். வாலிபனே, இன்று நீ எதன் மேல் உன் நம்பிக்கையை வைத்திருக்கிறாய்? உன்னுடைய உயர்கல்வி, திறமைகள், அந்தஸ்து, ஆஸ்திகள், உற்றார், நண்பர்கள், உடல் வலிமை போன்றவற்றின் மேல் நீ நம்பிக்கை வைத்திருப்பாயாகில் ஆபத்து காலத்தில் அவைகள் ஒன்றும் உனக்கு உதவ மாட்டா. ஏசாயா 8:21, 22, 24, 17-20, 32, 11-13. ஆகவே உனக்கு தவணையாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த சொற்ப நாட்களில் நீ ஜெபத்தினாலும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதினாலும் அவரோடு கூட உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அனுபவத்தை காத்துக்கொள்வாயாக. அவருடைய வார்த்தைகளின்படியே நீ உன் ஜீவியத்தை கட்டி எழுப்பிக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்துடன் பூரணப்படுத்துவாயாக. 2 கொரிந்தியர் 7:1. பூமிக்குரிய கவலைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ அவரில் விசுவாசம் வைத்து உன் கவலைகளை எல்லாம் அவர் மேலேயே வைத்து விடுவாயாக. உன்னை குறித்து கரிசனை உள்ளவரும் உன்னை விசாரிக்கிறவருமான ஒரு பரமபிதா உனக்கிருக்கிறாரே. அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று கடைசி ரட்சிப்பாகிய சரீர மீட்பை அடைவதற்கென்று நியமித்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:9. கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் பரந்துயர வேண்டியவன் நீ. இதை உணர்ந்தவனாக நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக. மரம் சாய்ந்து தன் கூடு விழுந்து சிதறுவதற்கு முன்னதாகவே பறந்து சென்றுவிட்ட அச்சின்னஞ்சிறு பறவைகளைப் போல தீங்கு நாட்கள் இவ்வுலகினை சந்திப்பதற்கு முன்னதாக நீ கிறிஸ்துவின் நாளில் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவாயாக. நீ சிதறடித்து விண்ணில் பறந்துயர்ந்து உன் ஆத்தும நேசரை சந்திக்கும் நாள் மிக நெருங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இதழை கேட்டு
இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.